எண்ணூர் கடல் பகுதியில் தொடர்ந்து 10வது நாளாக எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் தயானந்திடம் கேட்கலாம். தயானந்தன், தற்போது எண்ணெய் படலம் அகற்றும் பணி தொடர்ந்து 10வது நாளாக நடந்து வரும் நிலையில அங்குள்ள தற்போது சூழல் குறித்து பதிவு செய்யுங்க. ராஜலட்சுமி, தொடர்ந்து எர்ணாவூர் பகுதியில் எண்ணெய் படலத்தை அகற்றும் பணிகள் தொடர்ந்து 10வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதில் மாநில அரசு சார்பாக 15 துறைகள் பங்கேற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. அதாவது தீயணைப்புத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அது மட்டும் இல்லாமல் கடலோர பாதுகாப்பு, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று செய்தியாளர்கள் சந்தித்த மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கூட, அதாவது 160 டன் இந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றியுள்ளதாகவும், இன்னும் 15லிருந்து 20% கழிவுகளே இருப்பதாகவும், அதனால் இந்த மீன்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை எனவும் தெரிவிக்கின்றார். இப்பொழுது 10வது நாளாக தொடர்ந்து அகற்றும் பணிகளை நாம் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இவர்கள் ஒரு தடுப்பு அரணை அமைத்து, அதாவது சிவப்பு கலர் நம்ம பார்க்கலாம், தொடர்ந்து தடுப்பு அரணை அமைத்து அங்கு ஏராளமான எண்ணெய்கள் கொட்டி கிடக்கிற இந்த அதாவது கடலுக்கு பரவாமல் அவர்கள் தடுப்பு அரணை அமைத்துள்ளனர். அதே மட்டும் இல்லாமல் அவர்கள் ஏராளமான வீரர்கள் கையுறை அணிந்து வாளிகளில் அந்த எண்ணெயை அகற்றும் பணியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்ந்து 10வது நாளாக நடைபெற்றும் இந்த பணியில் இது நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஏராளமான பொதுமக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் இதற்கு விளக்கம் அளித்த அமைச்சர் ஜெயக்குமார், இந்த போன்ற அதாவது டீசல் வந்து கெட்டியாக இருப்பதாகவும், அது திரவ நிலையிலிருந்து திடநிலையில் வந்துள்ளதால் அது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாது என ஒரு தகவல் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பெங்களூரிலிருந்து வந்திருந்த ஒரு சூப்பர் இயந்திரம், அதையும் தற்போது பயன்படுத்த முடியாத நிலையில் பழுது ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தகவல் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதுபோன்ற நவீன தொழில்நுட்பங்கள் எதுவும் தற்போது இல்லாமல் இது போன்ற வாளிகளில் எடுத்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த பணிகள் வந்து இன்னும் 2-3 நாட்கள் நடைபெறலாம் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது கிட்டத்தட்ட 80% பணிகள் நிறைவு பெற்றுள்ளதால் இதுவரையும் 15லிருந்து 20% பணிகள் மட்டுமே தற்போது அகற்ற வேண்டும் எனவும், இந்நிலையில் ஏராளமான எண்ணெய்கள் பல்வேறு பகுதியில் பரவாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எர்ணாவூரில் அளவில் தேங்கியுள்ளதால் இதை அகற்றும் பணிகள் ஓரளவுக்கு விரைவாகவே நடைபெற்று வருகிறதாகவும் அரசு தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இங்கு அகற்றும் பணிகளில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு முக்கியமாக மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது அவர்கள் இந்த எண்ணெய் கழிவினால் ஏதாவது தோல் வியாதி, அலர்ஜி உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்படலாம். இந்நிலையில் அதை சரி செய்வதற்காக மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் தகுந்த பாதுகாப்பு, உணவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று இது போன்ற மீன்களுக்கு, அதாவது சுற்றுப்புற சூழல் பாதிப்புகள், கடல்வாழ் உயிரினங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இது போன்ற மீன்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என அரசு தரப்பில் தொடர்ந்து தகவல் தெரிவித்துக் கொண்டே உள்ளனர். ஆனால் இது போன்ற தகவல்கள் அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டாலும் சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் மீன்கள் குறித்த பயங்கள் தொடர்ந்து இருந்தே வருகின்றன. அவர்கள் தற்போது வெகுவாக, அதாவது மீன் சாப்பிட்டால் தங்களுக்கு ஏதாவது புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு வியாதிகள் வருமோ என்ற தொடர்ந்து அச்சத்தில் தான் அவர்கள் தொடர்ந்து இன்னும் இருக்கின்றனர். ஆனால் மீனவ அமைப்புகளும் அமைச்சர்களும் தொடர்ந்து மீன்கள் சாப்பிடலாம், எந்த விதமான பாதிப்பும் இல்லை எனதான் அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். தற்போது இன்று பொன்னேரி மீன்வளத்துறை சார்பில் ஒரு ஆய்வகம் நடத்தப்பட்டது. அதாவது வாட்டர் குவாலிட்டி எனப்படுகின்ற நீரின் தரத்தை பரிசோதிக்கும் அந்த ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் வந்து பல்வேறு பகுதிகளில், அதாவது எர்ணாவூரை சுற்றியுள்ள பல்வேறு நீர்நிலை பகுதிகளில் அந்த தண்ணீரை எடுத்து அதன் தரத்தை பரிசோதித்தனர். அதில் மீன்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கிறதா, அதாவது மனிதர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படும் அளவுக்கு அந்த தண்ணீரில் ஏதாவது ஆபத்து இருக்கிறதா என்பது குறித்த பல்வேறு ஆய்வுகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வு முடிவுகள் அதாவது இன்னும் ஒரு சில நாட்களில், அது சில வாரங்களில் அரசுக்கு அறிக்கையாக அனுப்பப்படும் எனவும் அவர்கள் தகவல் தெரிவித்தனர். இது போன்ற ஒரு ஆய்வுகளும் அறிக்கைகளும் மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை போக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தனர். இந்நிலையில் மீன்கள் குறித்த பாதிப்புகளை எந்த பாதிப்பும் இல்லை என அரசு தரப்பில் தெரிவித்திருந்தாலும் இது போன்ற பாதிப்பு, அதாவது ஒரு பயம் கலந்த ஒரு அச்சம் மக்கள் மத்தியில் நிலவிக் கொண்டிருப்பதுதான் நிதர்சனம். ராஜலட்சுமி. தயானந்தன், இன்று யாரேனும் அதிகாரிகள் வந்து அங்க ஆய்வு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்களா? அது மட்டும் இல்லாம அங்கு பணியில ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்களுக்கு போதுமான கையுறைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதா? அதாவது இன்று, அதாவது சமீப காலங்களில் இந்த ஆய்வு, அதாவது இந்த எண்ணெய் அகற்றும் படலம் தொடர்ந்து ஒரு 10 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் 10 நாட்களில் ஏராளமான அரசியல் தலைவர்கள் வந்து பார்வையிட்டனர். அதாவது முக்கியமாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உட்பட சீமான் உள்ளிட்ட ஏராளமான தலைவர்களும், அரசியல் கட்சி தலைவர்களும், பொதுமக்கள் ஏராளமாக வந்து பார்வையிட்டு வருகின்றனர். அதே நிலையில் சுகாதாரத்துறை சார்பில் சுகாதார செயலாளர், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுற்றுப்புறத்துறை அமைச்சர் கருப்பண்ணன் உள்ளிட்ட ஏராளமான அமைச்சர்கள் வந்து பார்வையிட்டு வண்ணமே உள்ளனர். தொடர்ந்து இந்த ஆய்வு பணிகளை அவர்கள் கண்காணித்து தான் வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசு சார்பிலும் மாநில அரசும் தொடர்ந்து இந்த பணிகளை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வந்திருக்கிறது. இந்நிலையில் இங்கு அதாவது அந்த எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு தகுந்த கையுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதாவது முதலில் ஒரு சில நாட்களுக்கு தன்னார்வலர்களும் இளைஞர்களும் அதிக அளவில் இந்த எண்ணெய் அகற்றும் படலத்தை அவர்கள் எடுத்து வந்தனர். இந்நிலையில் அவர்களுக்கு
சரியான அளவில் கையுறை வழங்கவில்லை. அதே நேரத்தில் தற்போது நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படவில்லை என்ற குறை இருந்தது. தற்போது இவர்கள் வந்து சரியான அளவில் கையுறைகளும் அவர்களுக்கு காலுறைகளும், அதாவது கால்களில் எந்த விதமான டீசலும் படாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு காலணிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் காலை 8 மணி முதல் இந்த இந்த எண்ணெய் அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெளிச்சம் இருக்கும் வரை, அதாவது காலை 8 மணி முதல் இரவு ஒரு 5 மணி வரைக்கும் இந்த பணிகள் தற்போது நடைபெறும். இரவு 5 மணிக்கு மேல் இன்றைக்கு எவ்வளவு எண்ணெயை அகற்றினோம் என்ற தகவலை அவர்கள் வந்து வெளியிடுவார்கள். இதில் இன்று எந்த ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளார்கள், எவ்வளவு ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் என்ற தகவலையும் அவர்கள் வெளியிடுவார்கள். அதாவது நேற்றைய தகவலின்படி கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த எண்ணெய் அகற்றும் படலத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இன்றைக்கும் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி.